இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாக்லேட் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ரிக்வஸ்டட் ரெசிபி தான். கமெண்ட்டில் வந்து சாக்லேட் சிரப் அப்லோட் பண்ண சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து அவங்களுக்கான ரெசிபி தான். ஒரு பேனில் ஒரு துண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கணும். அதாவது 1 டீஸ்பூன் பட்டர் இருந்தாலே போதும். அதுலேயே நான் 10 ரூபீஸ்க்கு வாங்கி வச்சுருந்த டெய்ரி மில்க்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பட்டர் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டரை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். டெய்ரி மில்க்கு பட்டரோட நம்ம ஆட் பண்ணும் பொழுது அது சீக்கிரமாக மெல்ட் ஆகாது, லைட்டாக உடஞ்சி மட்டும் வரும். இதுலேயே 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணின பிறகு இதுலேயே வந்து 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 1/4 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு டெய்ரி மில்க் வந்து நல்லா கரைஞ்சி வரும். அந்த அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை, சாக்லேட் இதெல்லாம் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு இதுலேயே 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இந்த காஃபி பவுடர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த காஃபி பவுடர் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு கடைசியாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படின்னா இன்னொரு 2-3 டெய்ரி மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டார்க் சாக்லேட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட கொக்கோ பவுடர், சாக்லேட்ஸ் இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, போன்விட்டா, பூஸ்ட் இது மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிரப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக சுகர் சிரப்பில் வந்து நம்ம சாக்லேட் வந்து ஆட் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட். இப்போ அந்த கொக்கோ பவுடர் நல்லா இதோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி வரணும். நல்லா கலரும் பொழுது அந்த சிரப் வந்து கடாயில் ஒட்டாமல் தனித்தனியாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கலர் அந்த கரண்டியை அப்படி மேலே தூக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கி மாதிரி வரும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சாக்லேட் சிரப் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்மளால் வீட்டிலே பண்ணிக்க முடியும். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனலில் அடுத்த வீடியோவாக கம்யூனிட்டி ஓட்டிங்கில் செலக்ட் ஆன ரெசிபியும் அதுக்கப்புறம் க்ரீம் ரிலேட்டடாக ஒரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.